அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, ஒரு 10 நிமிஷம் நாங்க உங்களுக்காக கடவுளுடைய வார்த்தையை சொல்லி நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆகையினால வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் நீங்க வெளியே வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை வியாதியோடு, கஷ்டத்தோடு, கடன் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா, பிசாசுடைய பிடியில நீங்க அகப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு விரோதமா மந்திரமோ ஏவலோ அப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நீங்க எங்களிடத்துல வந்து பிரார்த்தனை செய்ய வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை தருவார், முற்றிலும் இலவசம். இதற்காக பணம் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல பிரார்த்தனை செய்தால், ஜெபம் பண்ணினால் இலவசமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஏசு ஏசு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே உங்ககிட்ட எந்த விதமான சாத்தானும் வராது, எந்த பிசாசும் வராது. ஏன்னா பிசாசனுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையுமே உரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவதரித்து 33 வருடங்கள் வாழ்ந்து கடைசியில சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தார். மரணத்தை சிலுவையில ஜெயித்தார். பிசாசினிடத்தில் இருந்த அத்தனை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சாத்தான ஜெயித்தார். சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார். ஆகையினால அந்த இயேசு அப்படிங்கிற அந்த பெயரை நீங்க உச்சரிப்பீர்கள் என்றால், இயேசு அப்படிங்கிற பெயரை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா எல்லா பிசாசுடைய பிடி அகன்று போகும், எல்லாவித மந்திர கட்டுகள் அறுக்கப்பட்டுரும், பூரணமா சமாதானமா நீங்க வந்து வாழலாம். அதனாலதான் உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். ஒருவேளை வியாதிப்பட்டிருப்பீங்க அப்படின்னா நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டா ஏசப்பா வந்து வருவாங்க, வந்து உங்களை தொட்டு சுகமாக்குவாங்க இலவசமா. பணம் காசு எதுவுமே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவை கூப்பிடுவது ரொம்ப எளிமையான காரியம். இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டா போதும், அவர் உங்க பக்கத்துல வருவார். அவர் வந்து உங்களை தொடுவார், உங்களை சுகமாக்குவார். 20 வருஷத்துக்கு முன்னாடி வியாதிப்பட்டு நான் மரணப்படுக்கையில் இருந்தேன், மருத்துவமனையில் இருந்தேன். 20 நாள் மருத்துவர்கள் எனக்கு சிகிச்சை கொடுத்தார்கள், சுகம் கிடைக்கல. ஆனா கடைசியில ஆண்டவராகிய இயேசுவை குறித்து என்னிடத்துல வந்து சொன்னார்கள். அவங்க சொல்லுகிற பொழுது நான் கிறிஸ்தவம் கிடையாது, சர்ச்சுக்கு போறவங்க கிடையாது, மரணப்படுக்கையில் இருந்தேன். ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க, அவர் நிச்சயம் உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த வார்த்தைய அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன். இப்ப எப்படி நாங்க உங்களுக்கு வந்து சொல்றோம், அதே போல என்கிட்ட வந்து சொன்னாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன். என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் அருகாமையில வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார். நான் நடந்ததை சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை. இயேசு இல்லை அப்படின்னா, ஏசப்பா வந்து என்னை தொட்டு சுகமாக்கல அப்படின்னா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே மரித்து போயிருப்பேன், மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன். எல்லாருமே என்ன மறந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு நான் இருப்பது, உங்க முன்னாடி நின்று பேசுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தயவு, இயேசு கிறிஸ்துடைய இரக்கம். அதனால்தான் நான் பெற்ற இந்த இன்பத்தை, நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தெருவில் நின்று உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வியாதி நிமித்தம் கஷ்டப்படுறீங்க, கடன் பிரச்சனை நிமித்தம் கஷ்டப்படுறீங்க, தீராத வியாதி நிமித்தம் கஷ்டப்படுறீங்க. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, நீங்க ஏன் வியாதியோடு இருக்கிறீங்க, நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு இயேசு அழைக்கிறார். வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. நீங்க இயேசு கிட்ட வந்து பாருங்க, இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறும்.
உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் போகும். நீங்க எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையில சிக்கியிருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அந்த கடன் எல்லாம் அடைப்பதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அதனால இயேசுவே இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு சமாதானமான வாழ்க்கை நிச்சயம் உண்டாகும். நான் அதை பெற்று அனுபவிக்கிறதுனாலதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதனால யாரா இருந்தாலும் சரி இயேசுவை கூப்பிடலாம். இயேசு முழு உலகத்திற்கும் கடவுள், எல்லாருக்கும் பொதுவானவர். யாரு கூப்பிட்டாலும் சரி இயேசு வருவார். நான் மருத்துவமனையிலிருந்து கூப்பிடுகிற பொழுது நான் இயேசுவின் பிள்ளை இல்ல, கிறிஸ்தவன் இல்ல, சர்ச்சுக்கு போறவன் இல்ல, சொன்ன வார்த்தை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு இயேசுவை கூப்பிட்டேன். என் பக்கத்துல வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார். எனக்கு ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கைய, சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய, சமாதானமான ஒரு வாழ்க்கைய இயேசு தந்தார். அதே போல உங்களுக்கும் தருவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் தான் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக இயேசுவிடத்துல வந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியை பெற்றுக் கொள்வதற்கு எந்த பணம் காசு எதுவுமே செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. முற்றிலும் இலவசம். ஏசப்பான்னு நீங்க கூப்பிட்டு பாருங்களாம், அவர் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு நல்ல வருமானத்தை தருவார், உங்களுக்கு போதுமானவராய் இருப்பார். எல்லாத்துக்கும் மேல பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பார். கடவுள் வாழ்கிற அந்த சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பார். பாவம் செஞ்ச மனுஷன்லாம் நரகத்துக்கு தான் போனோம். ஆனா ஏசப்பா கிட்ட வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டா சொர்க்கத்துல போய் வாழலாம். நம்ம எல்லாம் சொர்க்கத்திற்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமியில பிறந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். ஒரு தவறு செய்யாதவர். அவரை என்ன பண்ணாங்க? வாரினாலே அடிப்பித்தார்கள். முதுவெல்லாம் உளப்பட்ட நிலத்தை போல ஆக்கப்பட்டார். தலையில முள்முடி சூட்டப்பட்டார். கடைசியில சிலுவையில தொங்கினார். கள்ளர்களுக்கு மத்தியில தவறு செய்தவரை போல தொங்கினார். ஒரு தவறும் செய்யாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நமக்காக, நம்ம பாவத்திற்காக, நம்ம சாபத்திற்காக, நாம செஞ்ச தவறுகளுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டார். அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஏன்னா அவர் கடவுளா இருக்கிறபடினால, பரலோகத்தில் இருந்து இந்த பூமியில மனுஷர்களாகிய நமக்காக அவர் பிறந்தபடியினால, அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே உயிர் தெழுந்து சென்றார். இன்றைக்கு எங்கும் நிறைந்திருக்கிறார். ஆகையினால அந்த இயேசுதான் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க கஷ்டப்படன்னு அவசியம் இல்லை, என்கிட்ட வாங்க, இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு இலவசமாகவே சுகத்தை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், நிம்மதியை தருவேன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருவேன். இயேசு இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல இருந்தே நீங்க கூப்பிடலாம், எங்க இருந்து வேண்டுமானாலும் இயேசுவே நீ கூப்பிடலாம், அவர் வருவார். இப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து நிற்கிறவர்கள், ஆங்காங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, ஒரு விஷயம் கண்ணை மூடி மனசுல நீங்க ஏசப்பானி நினைங்க, அவர் வருவார், வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க கஷ்டத்தெல்லாம் போக்குவார், உங்க தரித்திரெல்லாம் மாறும், உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தின் பிள்ளைகளாய் நீங்க மாறுவீங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன காரியம், ஏசு கிட்ட கேளுங்க, அவர் நிச்சயமாகவே தருவார். ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசலாம். இயேசுவே நீ சொல்லிட்டு, ஏசப்பா நான் இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், இந்த பிரச்சனையில இருக்கிறேன், இந்த வியாதியில இருக்கிறேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, வருமானம் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க காரியங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு அதுக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க. இப்ப உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஏசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்க இருதயத்துல என்னென்ன ஏக்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவரே நீங்க நிறைவேற்றுங்கப்பா. எவ்வளவு கண்ணீரோடு, எவ்வளவு வேதனையோடு ஆண்டவரே யாருமே இல்லைன்னு இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலையும் சமாதானமும் இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையும் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க ஆண்டவரை, படித்து விட்டு நல்ல வேலைக்கு போகணும்,
நல்லா சம்பாதித்து சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு ஒவ்வொருவரும் வரணும். வியாதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறுவதற்கு, அந்த கடன் எல்லாம் அடைப்பதற்கு கையின் பிரயாசத்தை, வேலைய, வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு வியாகுலத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுங்க. ஆண்டவரே, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி, எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. விளைநிலங்களை ஆசீர்வதிங்க, மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க. வருமானங்கள் பெருகட்டும், சடுதி மரணங்கள் ஏற்படக்கூடாது. ஏசப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. வாகனத்துல போறாங்க, போகிற பொழுது வருகிற பொழுது பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே, எந்த விபத்து எதுவும் நடக்க கூடாது. ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி. நீங்க இங்க இருக்கிறீங்க, ஒவ்வொரு மக்களையும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம்.